இந்த விஷயம் நடந்து ஒரு 6 to 7 months மேல இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கில்ட். அந்த மொமெண்ட்ல நம்ம ஏன் அப்படி இருந்தோம்னு. அண்ட் அப்போல இருந்து எப்பெல்லாம் நான் லோவா ஃபீல் பண்றேனோ இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் கடகடன்னு ஒரு 10 பூஸ்ட் குடிச்ச அளவுக்கு பயங்கர எனர்ஜியோட மோட்டிவேட் ஆயிருவேன். நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே இப்போ வரைக்கும் என்னோட ஒரு பெரிய ட்ரீமே நிறைய பேருக்கு எங்க பிராண்ட் பத்தி தெரியணுங்கிறது தான். அப்படி ஒரு விஷயம் என் கண்ணு முன்னாடி நடக்கும்போது நானாவே இல்லை. ரொம்ப மோசமான டூத் ஏக்கோட என் டென்டிஸ்ட அழுதுட்டே போன நானு என் வாய் வலிக்க வலிக்க சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என் பக்கத்துல ஒரு கியூட் ஃபேமிலி இருந்தாங்க. அந்த குட்டி பாப்பா ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அம்மா இது ஆர்டர் போடுங்கம்மா, அம்மா இது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் இது சோல்ட் அவுட்டுமா அது சோல்ட் அவுட்டுமான்னு சொல்றாங்க. ஏன்டா சோல்ட் அவுட் எல்லாம் வச்சு மக்களை வெறுப்பேத்துறீங்கன்னு யதார்த்தமா சைட்ல பார்த்தா அவங்க நம்ம வெப்சைட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வாய் திறந்து பேசக்கூட இல்லையே. டக்குனு என் ஹஸ்பண்ட்க்கு மெசேஜ் பண்றேன். அவங்க எனக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கே தெரியாம வீடியோலாம் எடுத்து நான் ரொம்ப லோவா இருக்கும்போது எனக்கு இதை காமிச்சாங்க. எனக்கு என்ன ரொம்ப சோகமா இருந்துச்சுன்னா அந்த பாப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட நம்ம பேசலையே. பாப்பா இஃப் இன் கேஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அவ்வளோ கியூட் மேக்ஸா இருந்தீங்க. சிரிச்சுட்டே இருங்க. அண்ட் உங்களுடைய ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் என் லைஃப் ஃபுல்லா. எனக்காகவே எல்லாமே நடந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட பாருங்களேன். ஆர்டர் நீ பண்ணாத எங்க சொல்லுடா. அது அவுட் ஆஃப் ஸ்டாக். அது இல்லையா?